வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தோட எம்பிஏ அட்மிஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவில் வந்து முழுக்க முழுக்க அமிர்தாவில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது, என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது வந்து எம்பிஏக்கான அட்மிஷன் அப்படின்றது 2025க்கான அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்க அமிர்தாவில் எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன இந்த வீடியோ அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின டீட்டெயில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து 2 வருஷ ப்ரோக்ராம். இது வந்து என்னன்னா அமிர்தாவில் இருக்கக்கூடிய 5 லொகேஷன்லயுமே இருக்கு. அமிர்தபுரி, கோயம்புத்தூர், கொச்சி, பெங்களூர், அமராவதி. இதுல நம்ம காம்படிஷனா இருக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர் நம்ம காம்படிஷனா வந்து இருக்கும். இதுக்கான ஓவர்வியூ எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கரிக்குலம் இதெல்லாமே வந்து இதுல போட்டிருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததா வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க சிலபஸையும் வந்து நீங்க வேற யூனிவர்சிட்டியோட சிலபஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோரார்லெஸ் 80% வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிஏ சிலபஸ் அப்படின்றது காமனாக தான் இருக்கு. ஒரு 20% அப்படின்றது வந்து வேரி ஆகும். இதுக்கான எலிஜிபிலிட்டி முக்கியமானது அப்படின்றது இதுக்கான பேட்டர்ன் அப்படின்றது 10+2+3 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது வந்து நீங்க 10th 12th யூஜி முடிச்சுட்டு வந்திருக்கலாம், அல்லது வந்து யூஜி எனி டிகிரி இருக்கலாம். நீங்க ஈவன் வந்து லேட்டர் என்ட்ரி வந்து ஜாயின் பண்ணி வந்திருந்தாலும் வந்து எலிஜிபிலிட்டியில வந்து வருவீங்க. அதே மாதிரி இதுக்கான மார்க் அப்படின்றது மினிமம் 10th 12th யூஜிலி எல்லாமே வந்து என்னன்னா மினிமம் 50% அப்படின்றது வந்து தேவை. ஸோ மினிமம் 50% கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து வராது. அதே சமயம் வந்து சில கேம்பஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் கேம்பஸ், அமராவதி கேம்பஸ், இதுல அமராவதி கேம்பஸ்ல 60% கேட்குறாங்க. 10th 12th வந்து யூஜியில் எல்லாமே வந்து மினிமம் 60% எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது அப்படின்றது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது ஒன்று, அதாவது கேட், எக்ஸாட், மேட், சிமேட், ஜிமேட், ஜிஆர்இ இதுல ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் வந்து எழுதி இருக்கணும். அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தா கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது வந்து AC18 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அமிர்தா கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எதர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம், அல்லது கேட், எக்ஸாட், மேட், சிமேட், ஜிமேட், கேமேட், ஜிஆர்இ இதுல ஏதாவது ஒன்று வந்து எழுதிக்கலாம். இதுல எல்லாமே வந்து என்னன்னா மினிமம் ஸ்கோர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் 60% மேல இருக்கணும். எக்ஸாட் அப்படின்றதும் 60% மேல இருக்கணும். மேட் அப்படின்னா வந்து 80% மேல இருந்தது அப்படின்னா தான் வந்து எலிஜிபிலிட்டி உங்களை வந்து இன்டர்வியூக்கே வந்து கூப்பிடுவாங்க. அதை வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பரை கூட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுல முக்கியமானது அப்படின்றது வந்து பெங்களூர்ல வந்து எம்பிஏ வித் எம்எஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அதாவது ஐபி டோஃபல்ல 79 ஸ்கோர் கேட்குறாங்க, அல்லது IELTSல 6.5 பேண்ட் வித் அண்ட் எபோவ் வந்து கேட்குறாங்க, அல்லது வந்து PTEல வந்து 55 அண்ட் எபோவ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் கேம்பஸுக்கு மட்டும்தான் இந்த MBA MS அப்படின்ற கோர்ஸ் வந்து இருக்கு. மற்ற பக்கம் எல்லாமே வந்து காமன் MBA மட்டும்தான் வந்து இருக்கும். மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜுக்கும் சொல்லக்கூடியது. அதாவது அட் டைம் ஆஃப் ஜாயினிங் வந்து என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட யூஜி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். பர்சன்டேஜ் வந்து அவங்க கேட்ட அதாவது மினிமம் 50னா 50க்கு எபோவ் இருக்கணும், 60னா 60 அண்ட் எபோவ் இருக்கணும். அரியர்லாம் எதுவும் வந்து இருந்துடக்கூடாது. இதுதான் இது நார்மலாக எல்லா காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். இதில் ஒன்றும் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு கேம்பஸுக்கும் வந்து ஒரு ஃபீஸ் இருக்கு. இப்போ அமராவதி கேம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 7,80,000 அப்படின்றது வந்து வருது அமராவதிக்கு. அது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9,22,000 அப்படின்றது அமராவதி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கு. அதே சமயம் பெங்களூர் கேம்பஸ் அப்படின்னா பெங்களூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13.6 lakhs அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்காலர்ஷிப் இது இல்லாமல் தனியாக இருக்குது. பட் ஸ்காலர்ஷிப் இல்லாமல் நம்ம சொல்கிறது ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அடுத்து தனியாக வந்து ஸ்காலர்ஷிப்பில் போய் வந்து பார்த்துக்குங்க. நான் இது வந்து ரா டேட்டாவாக வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது பெங்களூருக்கு அப்புறம் முக்கியமானதுன்றது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு இதில் எடுத்துக்கல. பட் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2 இயர்ஸுக்கு வந்து 14 lakhs அப்படின்றது வந்து வந்துடும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸுக்கு. மற்றபடி வந்து இந்த பேஜில் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படி இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்னா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இன்னொன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த இதில் வந்து 2020ல் ஓவராலாக வந்து 141 ரேங்க்ல இருக்குது. அதே வந்து வேர்ல்டு ரேங்கிங்கில்
600லேருந்து 800 ரேங்க்குள்ள வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐஆர்எஃப்ல 7th இருக்கு. அதே மாதிரி வந்து 18th ரேங்க் ஓவரால் ரேங்கிங்கில் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேட்டிங் இருக்கு. நேக்கு இதோட இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொன்று இந்த எம்பிஏ அட்மிஷன் இந்த பேஜ்குள்ளேயே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிவைசல் ஒரு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து புரியும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க, புரியிற மாதிரி தான். ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து என்னன்னா 93% அப்படின்றது நல்ல பர்சன்டேஜ். ஸோ அவுட் ஆஃப் 100ல் 93% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21.90 லேக்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றதும் நல்ல பேக்கேஜாக இருக்குது. 8.32 லேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிகினருக்கு நல்ல பேக்கேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசி 3 வருஷமா மார்க்கெட்டிங்கில் அவங்க வாங்கின ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றது 24.84 லேக்ஸ் ஆகும். ஃபினான்ஸ் அப்படின்னா வந்து 13 லேக்ஸாக இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதும் 13 லேக்ஸ். ஆப்ரேஷன் 20 லேக்ஸ். பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து 16.30 லேக்ஸ் பர் ஆனம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசி 3 வருஷம் எடுத்ததை ஆவரேஜ் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எதுவுமே எழுதலை. அதாவது வந்து கேட், எக்ஸாட், மேட், சிமேட், ஜிமேட், கேமேட், ஜிஆர்இ எதுவுமே எழுதலை. அல்லது எழுதி மார்க் கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பிப்ரவரி மேட் இருக்குது, அது கூட நீங்கள் எழுதலாம். அல்லது வந்து என்னென்னா அமிர்தாவுடைய ஏசிஆர்டி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து நீங்கள் எழுதலாம். அதுதான் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டியூரேஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இந்த எக்ஸாம் நடத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் நடத்துவாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது பிப்ரவரி 28 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் மார்ச்சில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மார்ச் 8 ஆர் 9 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 28, 2025 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சிலபஸும் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இதில் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் வந்து நம்ம ரிஸ்க்கானதெல்லாம் இருக்காது. ஸ்பெஷலைசேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட்டிங் இருக்குது, ஏஐ வித் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், எம்பிஏ எம்எஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ எம்எஸ். இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் கேம்பஸில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டியூவல் ப்ரோக்ராம் வித் யூனிவர்சிட்டி அட் பஃப்ளோ. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ண ஒரு ப்ரோக்ராமும் வந்து இருக்குது. இதில் எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்களா? இதில் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 லேக்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் நம்ம ஃபஸ்ட் பார்த்தது இல்லை. இதில் பார்க்கும்போது வந்து 12 லேக்ஸ் அப்படின்றது 2 இயர்ஸ் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு உங்களோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். இப்போ 85% இல்லை அண்ட் எபோவ் இருந்ததுன்னா கேட்டில் 70% வந்து டியூஷன் ஃபீஸில் வந்து பண்ணிடுறாங்க. இது எல்லாமே வந்து நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ். அதேமாரி தான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் என்னென்ன கம்பெனிஸ் நம்ம அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஃபிலிப்ஸ், கோத்ரேஜ், டிலைட், எஸ்பிஐ, அடுத்து பிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான என்ஐஆர்எஃப் ரேங்க்கும் வந்து டாப் லெவல் ரேங்க் இருப்பாங்க. ஸோ வந்து அதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7th என்ஐஆர்எஃப் ரேங்க்லேயும் இருக்காங்க. டாப் போஸ்ட் A++ கிரேடுங்கிறது தான் நேக்லேயே இருக்கிறது. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து பார்க்கும்போது வந்து அமிர்தா டாப்பஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் காம்படிஷனாக தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது அப்படின்றது. பட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல எம்பிஏ படித்து வெளியில் வந்து அதாவது வந்து எம்பிஏ படித்தோம் அப்படின்றதுக்கான ஃபுல்ஃபில்லோட வந்து வெளியில் வரலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த காலேஜை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட நான் பேசுகிறேன். நன்றி.